இந்த திட்டத்தால பெண்கள் பயணம் செய்யறதே பெரிய அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. நிறைய வாய்ப்புகளை தேடி போய் வாழ்க்கையில முன்னேறிட்டு இருக்காங்க. பல மகளிர் காலையிலே பஸ்லேயே வேலைக்கு போறாங்க. பூ, காய்கறி, மீன் விற்பனை செய்யறது, சிறு தொழிலில் ஈடுபடுறாங்க. உரிமை தொகையாக கிடைக்கிற 1000 ரூபாயோட சேர்த்து விடியல் பயணம் திட்டத்தால மாசம் 1000 ரூபாய் கூடுதலா மிச்சம் பண்றாங்க. வேலைக்கு போறவங்க, கோயிலுக்கு போறவங்க, உறவினர்களை பார்க்க போறவங்க, கல்லூரிக்கு போறவங்க, தேர்வுக்கு தயாராக நூலகத்துக்கு போறவங்க, அனைத்து தரப்பு பெண்களுக்கும் இது பயனுள்ளதா இருக்கு. இப்படி இதுவரை 900 கோடி முறை பயணம் செஞ்சிருக்கிறாங்க. அடுத்து அரசு பள்ளியில படிச்சு முடிக்கிற பெண்கள் கல்லூரியில் சேரக்கூடிய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறத கண்டுபிடிச்சோம். இதை எப்படி தடுக்கலாம்னு யோசிச்சு உருவாக்கப்பட்ட திட்டம் தான் புதுமை பெண் திட்டம். சுமார் 7 லட்சம் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுது. இதனால இப்ப பள்ளி முடிக்கிற பெண் பிள்ளைகள் மட்டுமில்லாம பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே படிப்பை பாதியிலே நிறுத்தின பெண்களும் மீண்டும் கல்லூரிக்கு அடியெடுத்து வைக்கிறாங்க. தன்னுடைய மகனோடு சேர்ந்து கல்லூரிக்கு போற ஒரு அம்மாவை, மகனோடு சேர்ந்து கல்லூரிக்கு போகக்கூடிய ஒரு அம்மாவை கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். இதுதான் புதுமை பெண் திட்டத்தோட வெற்றி. அதே நிகழ்ச்சியில நான் முதல்வன் திட்டத்தால ஜப்பானிய மொழி கத்துக்கிட்டு வேலை கிடைச்ச ஒரு மாணவி அந்த மொழியிலேயே எனக்கு நன்றி சொன்ன வீடியோவை நீங்க பார்த்திருப்பீங்க. இப்படி நான் குறிப்பிட விரும்புவது, நான் முதல் திட்டத்திலேயே கடந்த 4 கல்வியாண்டுல 22,17,543 பயிற்சி சான்றிதழ்களை மாணவிகளுக்கு வழங்கியிருக்கிறோம். அவங்கள இப்ப பல பேரும் இப்ப நல்ல வேலைகள் இருக்காங்க. என்னதான் பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாலும் உங்களுக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய பெரிய சுமை என்பது சமையல் அறை. அவசர அவசரமாக வேலைக்கு கிளம்பும் பெண்கள் தான் சமையல் வேலையும் பார்க்கணும். என் நிலைமை இன்னமும் தொடர்ந்துதான் இருக்கு, அது தொடர்ந்துதான் செய்யுது. இதனால சில நேரங்கள்ல குழந்தைகளுக்கு காலை உணவை சரியா ரெடி பண்ண முடியாத சூழல் ஏற்படுது. பெண்களுடைய சமையலறை சுவையும் குறைக்கணும், குழந்தைகளுக்கு சத்தான உணவையும் சுவையான உணவையும் பரிமாறணும் தான் காலை உணவு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். இதனால ஒவ்வொரு நாளும் 19,34,069 குழந்தைகள் வயிறார சாப்பிடுறாங்க. அந்த குழந்தைகளை பெற்ற தாய்மார்கள் தங்கள் பாரம் கொஞ்சம் குறைஞ்ச நிலையில நிம்மதியோடு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நான் தொடர்ந்து திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொன்ன விஷயம் கல்விதான். யாராலையும் திருட முடியாத சொத்து. அதுலயும் ஒரு பெண் படிச்சா அந்த குடும்பத்தோட 4-5 தலைமுறையை முன்னேற்ற முடியும். அப்படிப்பட்ட பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களுடைய கல்லூரி கனவு தடைபடக் கூடாதுன்னு தான் புதுமை பெண் திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். இந்த திட்டத்தில் மாதம் 6,92,471 மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கிட்டு இருக்கோம். நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சமத்துவபுரம்னு அரசு வழங்கக்கூடிய வீடுகளுக்கான ஒதுக்கீட்ட அந்த ஆணைகளை கூட குடும்பத் தலைவரின் பேரில் தான் கொடுக்கிறோம். அது மட்டும் இல்ல, பெண்களின் பேர்ல பதியப்படக்கூடிய அசையா சொத்துக்களுக்கு பதிவு கட்டணத்தில் 1 விழுக்காடு சலுகையும் கொடுத்திருக்கிறோம். கனிமொழி பேசுகிற போது சொன்னார, நம்மளோட முயற்சிகளால கடந்த 4 ஆண்டுகள்ல ஸ்டார்ட் அப் நிறுவனங்களோட எண்ணிக்கை 6 மடங்கு உயர்ந்திருக்கு. அதையே இந்த நிகழ்ச்சியில நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா, அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களோட எண்ணிக்கையில சரிவாதி நிறுவனங்களை பெண்கள் தான் தலைமையேற்று நடத்துறாங்க. இதுதான் தமிழ்நாட்டுடைய தனித்துவமான சாதனை. அதே போல கிராமப்புறங்கள்லையும் பெண் தொழில் முனைவோர்களை வழிகாட்டி வளர்த்தெடுக்கிற தமிழ்நாடு ரைஸ், டிஎன் ரைஸ் திட்டமும் வெற்றி பெற்றிருக்கு. இதன் விளைவா இந்தியாவிலே அதிகபட்சமா தமிழ்நாட்டில் தான் 13 விழுக்காடு பெண்கள் தொழில் முனைவர்களாக பொருளாதாரத்துக்கு பங்களிக்கிறாங்க.
அடுத்து மகளிர் சுய உதவி குழுக்கள். 1989 தான் திமுக ஆட்சியில கலைஞருடைய ஆட்சி காலத்துல தான் தொடங்கின திட்டம் அது. தொடர்ந்து 2006 கழக ஆட்சி அமைஞ்சதும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தேன்னா எல்லா மாவட்டங்களையும் சுற்றுப்பயணம் செஞ்சேன். ஒரு முறைக்கு 2 முறை போனேன். பல மணி நேரம் நின்று ஆயிரக்கணக்கான சகோதரிகளுக்கு கடன் உதவிகளை வழங்கினேன். கால் வலிக்க வலிக்க வழங்கினேன். இந்த திட்டத்தை பெரிய அளவில் விரிவுபடுத்தணும். திராவிட மாடல் ஆட்சியை இன்னும் அது வளர்ந்து புது ரெக்கார்ட் படைக்கக்கூடிய அளவுக்கு இப்போ 1,39,520 கோடி ரூபாய் லோன் கொடுத்திருக்கிறோம். இப்போ உயர்கல்விக்காகவும் வேலை காரணமாக சொந்த ஊர்களை விட்டு போய் தங்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்பா தங்களுடைய சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி உணர்வோடு தங்க வேண்டும் என்று இதுவரை 19 தோழி விடுதிகளை உருவாக்கி இருக்கிறோம். மேலும் பல புதிய விடுதிகளை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நான் சொன்ன திட்டங்கள் எல்லாம் ரொம்ப குறைவுதான், சொல்ல நிறைய இருக்கு, நேரம் இல்லை. சிம்பிளா சொல்லணும்னா திராவிட மாடல் ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி. ஏன் பெண்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு சிலருக்கு இயல்பா கேள்வி வரும். பெரியார்கிட்டையும் இப்படி ஒரு கேள்வியை முன் வச்சாங்க. அப்போ என்ன சொன்னார் தெரியுமா? அந்த பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த பயன்கள் எல்லாம் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு, உங்களுடைய சகோதரிகள், உங்களுடைய மகள்கள், உங்களுடைய மனைவி, உங்க தாய்மார்களுக்கு தான் போய் சேருது. அவங்க முன்னேறினா உங்களுடைய சுமையும் தான் குறையும்னு ரொம்ப பிராக்டிக்கலா பதில விளக்கமா தந்தார் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியாருடைய பதில் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய பதிலும். பெண்கள் முன்னேறினாதான் ஒட்டுமொத்த சமூகம் முன்னேறணும்னு நாம இவ்வளவு செய்யறோம். ஆனா ஒன்றியத்தில் ஆட்சி நடத்துகிற பாஜக அரசு என்ன பண்ணி இருக்கு சொன்னாங்களே. தம்பி உதயநிதியை சொன்னார், தங்கை கனிமொழியும் குறிப்பிட்டு சொன்னார், நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்வாதாரத்துக்கு துணையாக திட்டம் எது? மகாத்மா காந்தி பெயரில் 100 நாள் வேலை திட்டத்தை இன்னைக்கு இழுத்து மூடி இருக்கிறாங்க. நான் டேட்டாவோட சொல்றேன். கடந்த 4 ஆண்டுகள்ல 100 நாள் வேலை திட்டத்தில் பயனடைந்தவருடைய விழுக்காடு எத்தனை விழுக்காடு பெண்கள் தெரியுமா? சொன்ன ஷாக் ஆகிடுவேன். 88% பெண்கள் தான். பெண்களுக்கு வாழ்வளித்த இப்படிப்பட்ட திட்டத்தை தான் நிறுத்தி இருக்காங்க. இதனால கிராம பொருளாதாரமும் பணப்புழக்கமும் அடிவாங்க போகுது. பாஜகவோட இந்த நடவடிக்கை பெண்களுக்கு முற்றிலும் விரோதமானது. அதுக்கு ஒத்துழைக்கிறது யாரு? எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? 100 நாள் வேலை திட்டத்தை நிறுத்தல, 125 நாளா உயர்த்திருக்காங்கன்னு பச்சை பொய்ய பிரச்சாரமா பண்ணிட்டு இருக்காரு. யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏற்கனவே ஆண்டுக்கு சராசரியாக 47 நாள் தான் வேலை கொடுத்திருக்காங்க. இனி அதுவும் கொடுக்க போறதில்ல. இது போதாதுன்னு புது திட்டத்தில் நிதி சுமையும் மாநிலங்களுடைய தலையில கட்டிட்டாங்க. இன்னும் எக்கச்சக்க கண்டிஷன்லாம் போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் வச்சு பார்த்தா இதுவரை கிடைச்ச 40 சொச்ச நாள் கூட இனி வேலை தெரியாத, கிடைக்குமான்னு தெரியாத நிலையில நாம இருக்கோம். எதையாவது படிச்சாதானே இதெல்லாம் திரு பழனிசாமிகளுக்கு புரியும். கமலாலயத்தில் எழுதி கொடுக்கறது அறிக்கைய அதிமுக லெட்டர் பேட்ல வெளியிட்டு அத்தோட கதை முடிஞ்சிச்சு போயிடுறாரு. ஒருபடி மேல போய் பாஜக சங்கிகளை கூச்சப்படக்கூடிய அளவுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை அது ரத்துக்கு முட்டு கொடுத்து கத்துறாரு, சுத்துறாரு. இப்படிப்பட்ட துரோகங்களையும் தடைகளையும் தாண்டித்தான் திராவிட மாடல் ஆட்சியில நாடே திரும்பி பார்க்கக்கூடிய சாதனைகளை நாம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நான் நெஞ்ச நிமித்தி பெருமையோடு சொல்றேன், திராவிட மாடல் ஆட்சி போல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சாதனை செய்த அரசு இருக்கவே முடியாது. இது எல்லாமே தொடக்கம் மட்டும்தான். இன்னும் நிறைய செய்ய போறோம். திராவிட மாடல் 2.0 இப்ப இருக்கக்கூடிய திட்டங்களை விரிவுபடுத்த போறோம். இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேரணும்னா
நீங்க தான் வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணணும். என்னதான் ஆண்கள் போனாலும் அவங்களால வாசற்படி வரைதான் போய் பிரச்சாரம் பண்ண முடியும். இதே பெண்களான நீங்க ஆளுக்கு போலாம், கிச்சன் வரைக்கும் போலாம். வீட்டுக்குள்ள மட்டுமல்ல, அந்த வீட்டு பெண்களுடைய மனசுக்குள்ளே நீங்க நிச்சயம் போக முடியும், நுழைய முடியும். உங்ககிட்டதான் அந்த எமோஷனல் கனெக்ட் இருக்கு. அதை முழுமையாக பயன்படுத்தி நம்ம திட்டங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். உரிமை தொகை, விடியல் பயணம், புதுமை பெண் போன்ற பல்வேறு மகளிர் நல திட்டங்கள் தொடரணும்னா இந்த ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டும் என்று நீங்க எடுத்து சொல்லுங்க. உங்கள் மகளிர் அணியில எல்லாருடைய பணிகளையும் நான் உன்னிப்பா கவனிச்சுட்டு தான் இருக்கேன். சோசியல் மீடியாவுக்கு இப்போ பெரிய அளவு ரீச் இருக்கு. அதை நாம முழுமையாக பயன்படுத்திக்கணும். மகளிர் அணியில குறிப்பிட்டு சொல்லணும்னா அனிச்சம் கனிமொழி, மருத்துவர் யாழினி போன்றவருடைய சோசியல் மீடியா செயல்பாடுகள், விவாதங்கள் சிறப்பா இருக்கு. எல்லாரும் பாராட்டுறாங்க. இவங்களை போல இன்னும் எத்தனையோ பேர் சிறப்பாக செயல்பட்டு இருக்கீங்க. அது இன்னும் பல மடங்கு அதிகமாகணும். நிச்சயம் அதை செய்வீங்கன்னு நான் நம்புறேன். என்னை பொறுத்த வரைக்கும் தங்கை கனிமொழிக்கு மட்டும் நான் அண்ணன் இல்லை, இங்க வந்திருக்கக்கூடிய கொள்கை சொந்தங்கள் உங்க எல்லோருக்கும் நான் அண்ணன் தான். உங்க குடும்பத்தில் ஒருத்தன் தான் நான். அதனால்தான் உரிமையோடு சொல்லுகிறேன், தமிழ்நாட்டு பெண்களின் முன்னேற்றத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைந்தே தீரணும். அதுக்காக உங்க பணியை இப்பவே தொடங்கணும். என்ன எல்லாரும் ரெடியா? இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. பல்லடத்தில் ஒடிக்கிற உங்க குரல் தமிழ்நாடு முழுக்க கேட்கட்டும். பெண்களை மிஞ்சின பேராற்றல் எதுவுமே இல்ல. வீட்லயும் சரி, நாட்டிலையும் சரி, பெண்களான நீங்க முடிவு பண்ணிட்டா அதை யாராலும் மாற்ற முடியாது. வெல்லும் தமிழ் பெண்களை வெற்றியை தேடித்தாங்க. நான் மீண்டும் உங்களுக்கு உறுதியை சொல்லுகிறேன். அடுத்து அமைய இருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 பெண்களுக்கான ஆட்சியாகத்தான் இருக்கும். உங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். திருப்பூர் பல்லடத்தில் நடைபெற்ற திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாட்டில் உரையாற்றிய முதலமைச்சர் முக்கியமான பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக திராவிட மாடல் 2.0 என்பது பெண்களுக்கான ஆட்சியாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல 100 நாள் வேலை திட்டம், அதனை மத்திய பாஜக அரசு அதனை ஒழிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறது. இது பெண்களுக்கு எதிரான செயல்பாடு என்ற தன்னுடைய கருத்தையும் அவர் ஆழமாக பதிவு செய்திருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. அதே போல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்தும் பல்வேறு விமர்சனங்களை அவர் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு எதிராக அவர் குரல் கொடுக்கவில்லை, அதற்கு மாற்றாக அவர் தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்கிறார் என்றும் அவர் பேசியுள்ளார். விருந்தினர்களுடைய கருத்துக்களை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேட்கலாம்.